சிஸ்டர், பேஷண்டோட சிச்சுவேஷன் என்னன்னு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே. சாரதாமா ரொம்ப நல்லவங்க ஸ்வேதா. இன்ஃபேக்ட் அவங்க மூலமா தான் இப்ப கூட என்னால உன்னை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவங்க முழு ரெக்கவர் ஆகட்டும், உன்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க சீக்கிரமா குணமாகணும்னு நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் மாமா. இந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்களோட குடும்பத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சாரதாம்மா கிட்ட எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்து அம்மாவோட ஆசை சாரதாம்மாவால் நிறைவேறியிருக்கு. எப்படியாவது அவங்க சீக்கிரமா குணமாய் வரணும்யா. எழில், சாரதா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க உன் பேரையே சொல்லிட்டு இருந்திருக்காங்கன்னா நிச்சயமா உன்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அவங்க மனசுல இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா நீ சீக்கிரமா அவங்கள குணப்படுத்தணும்ப்பா. சரிம்மா. என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க சீக்கிரமா குணப்படுத்திடுறேன். சரி எழில், நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகு போ. ஓகே. இப்ப என்ன பண்றது? ஸ்வேதா, நீ எதுக்கும் பயப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலமா அந்த சாரதாவை ஏற்கனவே போட்டு தள்ள சொல்லிட்டேன். ஆனா அந்த முட்டா பசங்க அவளை அறகுறையா விட்டுட்டு போயிருக்காங்க. பரவாயில்ல, அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமாயிடு. நீ பாத்துக்கிறியும் இல்லையோ அது எனக்கு தேவையில்லாதது. நான் என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ஃபைல் அங்க போய் கொடு. மேடம், சாரதா மேடம் பத்தி எனக்கு போன்ல இன்ஃபார்ம் பண்ணது நான் தான் சார். ஓகே. என்னாச்சு உங்களுக்கு? நான் இப்போ உங்களை பார்க்கலாமா? உஷா சிஸ்டர், சொல்லுங்க. சாரதாவோட ரிலேட்டிவ் வந்திருக்காங்க. அவங்களை இப்ப பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. சார், நீங்க டாக்டர் எழில் தானே? ஆமா சிஸ்டர், நான் டாக்டர் எழில் தான். ஓகே சார், நீங்க அவங்க ரிலேஷனா? ஆமா வாங்க சார். வாங்க, பார்த்துட்டோம். சாரதாமா, அம்மா நான் எழில், நான் வந்துட்டேம்மா. மா, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? மா, கண்ணை திறங்கம்மா. சிஸ்டர், சிஸ்டர் இவங்க கண்டிஷன் இப்போ என்ன? பேஷண்ட் ஃபைல கொஞ்சம் கொடுங்க. ஓகே சார். சார், இந்தாங்க சார். தேங்க்யூ. ஆக்சிடென்ட் ஆனதுல தலையில அடிபட்டிருக்கு சார். ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஆஃப் கான்ஷியஸ்ல தான் இருந்தாங்க. திடீர்னு உங்க பேரை தான் கண்டினியூஸா சொல்லிட்டு இருந்தாங்க. சிஸ்டர் சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க சார். நான் இவங்களை இங்கிருந்து இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு என்னோட கேஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணிக்கிறேன். ஷீ இஸ் நவ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கான என்ன ப்ரொசீஜர் இருக்கோ, என்ன ஃபார்மாலிட்டி இருக்கோ, அதை கொஞ்சம் எல்லாத்தையும் உடனே ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? ஓகே சார், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் போய் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச் Okay, sir. சிஸ்டர். ப்ளீஸ் கேரி ஆன். நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். இன்னும் 10 மினிட்ஸ்ல லொகேஷன்ல இருப்பேன். நீ நேரா அங்க வந்துரு, ஓகேவா? டிரைவர், டிரைவர். ஏய் டிரைவர், உன்னதான். என்னையா? என்ன ஒரு தடவை கூப்பிட்டா உனக்கு காது கேட்காதா? ஓ, நீங்க என்னதான் டிரைவர்னு கூப்பிட்டீங்களா? நான் கூட வேற யாரையோ கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேம்மா. ஏன், நீ டிரைவர் தானே? டிரைவர்னு கூப்பிடாம பைலட் நான் கூப்பிட முடியும்? ஹே, கார் சாவியை கொடு. எங்கம்மா போறீங்க? ஏன், எங்க போறேன்னு சொன்னாதான் கார் சாவியை கொடுப்பியா? அப்படி இல்லம்மா, நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நானே உங்களை டிராப் பண்ணிடுவேன்ல, அதனால தான் கேட்டேன். ஹே, நான் உன்னை டிராப் பண்ண சொல்லல, கார் சாவியை தான் கேட்டேன். கொடு. இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும். நீங்க இப்ப கார் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்க எப்ப திரும்ப வருவீங்கன்னு தெரியாது. குழந்தைங்களுக்கு வேற சாப்பாடு கொடுக்கலன்னு வைங்க, சிக்கலாயிடும். அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. பசங்க பசி தாங்க மாட்டாங்கம்மா. நீங்க வேணும்னா கேப் பிடிச்சிட்டு போங்களேன். என்ன, நான் கேப் பிடிச்சிட்டு போகணுமா?
ஆ நீ என்ன கேப் பிடிச்சிட்டு போக சொல்றியா? உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? உன்ன என்ன ஸ்வேதா இது? கொஞ்சம் கூட வயசுல பெரியவருங்கிற மரியாதை இல்லாம அடிக்க கை ஓங்குற. என்ன பழப்பம் இது? ஹலோ, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எது தேவையில்லாத விஷயம்? எங்க வீட்ல இருக்கிற ஒருத்தரை நீ அடிக்க கை ஓங்குவ, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? முதல்ல அவர்கிட்ட சாரி கேளு. என்ன? ஒரு டிரைவர் கிட்ட நான் சாரி கேட்கணுமா? ஏய், அவர் உனக்கு தான் டிரைவர், எனக்கு அண்ணன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ராமையாவும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் தான். நீ இப்போ பண்ண காரியத்தை வேற யாராவது பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் உங்க கையை காலை உடைச்சிருப்பேன். ஏதோ இந்து அக்காவோட தங்கச்சின்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா ராமையா கிட்ட சாரி கேளு. சுடரம்மா சுடர், அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. ஏதோ அவங்க கோவத்தில் தெரியாமல் பண்ணிட்டாங்க, அதை நம்ம பெருசு பண்ண வேணாம். என்ன இருந்தாலும் அவங்க இந்து அம்மாவோட தங்கச்சி இல்லை, அதுக்கான மரியாதையை நம்ம கொடுத்து தானே ஆகணும். இதோட விட்டுருமா. பாத்தியா, அவரை விட வயசுல நீ சின்ன பொண்ணு. அவரை அடிக்க நீ கை ஓங்கியோ உன்னை சாரி கேட்க வேண்டான்னு சொல்ற. அதுதான் ராமையாவோட குணம். பெரியவங்க கிட்ட இனிமேல் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டோட நடந்துக்க கத்துக்கும். இந்து அக்காவுக்கு தங்கச்சியா இருந்தா மட்டும் போதாது, அவங்கள மாதிரி தன்மையாவும் இருக்க பழகிக்கும். அதுதான் நீ அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையா இருக்கும். உள்ள வாங்க ராமையா, பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன், ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவாங்க. அர்ஜென்ட்டா மீட் பண்ண போகணும்னு ராமையா கிட்ட கார் கேட்டேன். சரி, அவரு தர முடியாதுன்னு சுடார், சுடார். ஸ்வேதாவை அடிக்க கை ஓங்குனியா? கேக்குறேன்ல, சொல்லு.
ஆமா சார். என்ன திமிரு இருக்கும் உனக்கு? ஸ்வேதா இந்துவோட தங்கச்சி. அவளை கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காம அவளை நீ அடிக்க போயிருக்க. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. என்ன நடந்ததுன்னு விசாரிக்கலாம். இதுல விசாரிக்க என்ன இருக்குமா? ஸ்வேதா என்ன தப்பு பண்ணிருந்தாலும் இவ எப்படி அவளை அடிக்க கை ஓங்கலாம்? ஐயா, அங்க என்ன நடந்துச்சுன்னா, ராமையா, நீங்க பேசாம இருக்க. உங்க மேலயும் எனக்கு கோவம் இருக்கு. ஸ்வேதா அர்ஜென்ட்டா வெளியில போகணும்னு கார் கேட்டா கொடுக்க வேண்டியதானே? நீங்க எதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்வேதாவும் இப்போ இந்த வீட்டு பொண்ணுதான். இந்துவுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்களோ அதே மரியாதைய ஸ்வேதாவுக்கும் நீங்க கொடுக்கணும். புரியுதா? கரெக்டா சொன்ன எழில். ஸ்வேதா ஏதோ இந்த வீட்டுக்கு புதுசா வந்த பொண்ணு மட்டும் இல்ல, நம்ம இந்துவோட சொந்த தங்கச்சி. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட நம்ம ஒழுங்கா கொடுத்துதானே ஆகணும். ஸ்வேதாவா அடிக்க கை ஓங்கினதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க பாரு சுடர், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இப்படி ஒரு விஷயம் நடந்தது நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. என் இந்துவோட கடைசி ஆசை அவளோட குடும்பத்தை கண்டுபிடிச்சு அவங்கள சந்தோஷமா பாத்துக்கிறது தான். இப்ப அவ இல்லாததுனால அவளோட ஹஸ்பண்டா எனக்கு தான் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கு. பாவம், இந்துவோட அப்பாவும் இப்போ உயிரோட இல்ல. இப்ப இந்துவோட ஃபேமிலியில இருக்கிறது ஸ்வேதா மட்டும் தான். ஸ்வேதா இஸ் மை ஃபேமிலி நவ. யூ காட் தட்? மை ஃபேமிலி. அவகிட்ட இனிமே நீ ஹார்ஷா நடந்துகிட்ட என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சுதா? எழில், ஏதோ அவ தெரியாம பண்ணிட்டு இருப்பா. அதுக்காக நீ இவ்வளவு கோவப்பட்டா எப்படி? சுடரோட கேரக்டர் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அவ வேணும்னே இப்படி பண்ணிருக்க மாட்டாப்பா. ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது ஒரு எமோஷனல்ல இப்படி எல்லாம் நடந்திருக்கும். இனிமே அவ இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாப்பா. கொஞ்சம் நீ காம் டவுன் ஆகு. சுடர், நீ எதுக்காக ஸ்வேதா வடிக்க கையோங்கன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா அது ரொம்ப தப்பான விஷயம். இனிமே அப்படியெல்லாம் பண்ணாத. சரி போ, உன் ரூமுக்கு போ. அபி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் பாட்டி. ரூமுக்கு போங்க. சரிங்க பாட்டி. ஸ்வேதா, சுடர் பண்ணது தப்புதான். நீ அதை பெருசா எடுத்துக்காதம்மா. உன் அக்காவுக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருந்ததோ அதே உரிமை உனக்கும் இருக்கு. இனிமே இப்படி ஒரு விஷயம் நடக்காது. உனக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை தயங்காம என்கிட்ட வந்து கேளு. சரியா? சரிங்க அத்தை. எனக்காக நீங்க உங்க ஒய்ஃப எந்த அளவுக்கு திட்டுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மாமா. எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்வேதா, இந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா? இப்ப அவ இறந்ததுக்கு அப்புறமா தான் நான் உன்னை பார்த்தேன். அவளுக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் இந்துவோட பெரிய ஆசையா இருந்தது. அதனால தான் அவ உங்க பேர்ல முன்னாடியே உயில் எழுதி வச்சுட்டா. சீக்கிரமாவே அதை உன்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் ஸ்வேதா. ப்ராப்பர்ட்டிஸ் மேலெல்லாம் எனக்கு பெருசா ஆசை இல்ல மாமா. என் அக்காவோட குடும்பம் கிடைச்சதே எனக்கு போதும். அது உன்னோட பெருந்தன்மை ஸ்வேதா. ஆனா என்னோட கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்துவோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் உனக்கு சேர வேண்டியது. அதுதான்
இந்துவோட ஆசையும் கூட. அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். ம்? சுடரம்மா சுடரம்மா, என்ன அஞ்சலி? டாடி உங்களை எல்லாரும் முன்னாடி திட்டினதுனால தானே இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க? இல்ல அஞ்சலி, உன் டாடி என்ன திட்டினதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. ஸ்வேதாவை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. ராமையா அவளை விட வயசுல பெரியவர், கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டா. இந்து அக்காவோட தங்கச்சி இவ்வளவு வேர்ஸ்டான கேரக்டரா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இததான் உங்க வந்தனைக்கே நான் சொன்னேன். நீங்க போகாது சுடரம்மா. நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. அதே மாதிரி நடந்தா சந்தோஷம் தான் அஞ்சலி. கண்டிப்பா நடக்கும். நீங்க வேணா பாருங்க. எனக்கு அவங்க நல்லவங்க மாதிரி தெரியல, எங்க அம்மாவோட தங்கச்சி மாதிரி தெரியல. சீக்கிரமே அவங்க இந்த வீட்டை விட்டு போயிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க அத பத்திலாம் யோசிக்காம ரிலாக்ஸா இருங்க சுடரம்மா. சரி போ. அம்மா சுடரே, சுடரே, அம்மா ஒன்னதாம்மா. என்ன ராமையா? என்னம்மா நான் கூப்பிட நீ எதையோ எங்கேயோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்க? அப்படி என்ன தீவிரமான யோசனை? எல்லாம் அந்த ஸ்வேதாவை பத்தி தான் ராமையா. அந்த பொண்ணை பத்தி யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? எனக்கு அவ உண்மையிலே இந்து அக்காவோட தங்கச்சி தானான்னு டவுட் வருது ராமையா. என்னம்மா சொல்றீங்க? அவங்கள கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நம்ம எழிலையா தானே? அவர் எப்படி தப்பான ஆளை நம்ம வீட்டுக்கு கூட்டு வருவாரு? நீங்க சொல்ற லாஜிக் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ இடிக்குது. ஸ்வேதாவை நல்லா கவனிச்சிங்களா? அவ பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட நம்ம இந்து அக்கா மாதிரியே இல்ல. அதோட பழகிறதுக்கும் அவங்கள மாதிரி ஒரு நல்ல கேரக்டரும் இல்ல. அதனாலதான் ராமையா எனக்கு அவ மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. அதெல்லாம் சரிதாம்மா. சாரதாம்மா எழுதின லெட்டரையும்
அவங்க வச்சிருந்த போட்டோவையும் பார்த்து தானே எழிலேயா அந்த ஸ்வேதாவை இந்தம்மாவோட தங்கச்சின்னு நினைச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தாரு. அது எப்படி தப்பா இருக்கும்? நீங்க சொல்ற லாஜிக் கரெக்ட் தான் ராமையா. ஆ, ஆனா எமோஷனலா திங்க் பண்ணும்போது அது தப்பா தான் தெரியுது. அந்த ஸ்வேதா ஏதாச்சும் தில்லுமுள்ளி பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பாளுன்னு எனக்கு தோணுது. மா, உங்களுக்கு வந்த சந்தேகத்தை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஒரே ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. இப்ப கூட நம்ம ஸ்வேதாவை இந்தம்மாவோட தங்கச்சின்னு நம்புறதுக்கு காரணமே சாரதாம்மா எழுதி வச்சிருந்த லெட்டரும் அவங்க டைரியில இருந்த ஸ்வேதாமாவோட போட்டோவும் தான். இப்ப அந்த நம்பிக்கை பொய்யாகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மயக்கத்துல இருக்கிற சாரதாமாவே கண்ணு முடிச்சு நம்ம கிட்ட வந்து ஸ்வேதா இந்துவோட தங்கச்சி இல்லைன்னு சொல்லணும். அப்பதாம்மா அது எல்லாருமே நம்புவாங்க. ஆனா இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிமா. இதுக்கு வேற எந்த வழியுமே இல்லையா ராமையா? இல்லம்மா, ஸ்வேதா இந்தம்மாவோட தங்கச்சியா இல்லையாங்கிற விஷயத்த சாரதாமா வந்து தான் சொல்ல முடியும். அப்படி இல்லாட்டி இறந்து போன இந்தம்மாவே வந்து சொல்லணும். ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஸ்வேதா இந்தம்மாவோட தங்கச்சியா இல்லையாங்கிற விஷயத்த சாரதாமா வந்து தான் சொல்ல முடியும். அப்படி இல்லாட்டி இறந்து போன இந்தம்மாவே வந்து சொல்லணும். ஸ்வேதா ஹிந்துவுக்கோட தங்கச்சியா இல்லையாங்கிறத அவங்க கிட்டே கேட்போம்.